அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். பரப்புரைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள சொகுசு பேருந்தில் எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்து மக்களை சந்தித்து வருகிறார். ஜூலை 23ஆம் தேதி வரை முதற்கட்ட சுற்றுப்பயணம் நடைபெறும். இதில் கொங்கு மண்டலம், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்தும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய உள்ளார். மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் தொடக்க நிகழ்வுக்கு பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதே சமயம் அமமுகவுக்கு அழைப்பு வரவில்லை என்று டிடிவி தினகரன் கூறியிருந்தார். மேட்டுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சாலைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தொடக்க நிகழ்வில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்களுடன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நயினா நாகேந்திரன் பேச தொடங்கும் போது அதிமுக பொதுச் செயலாளரும் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒன்றிணைந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என ஓரணியில் திரண்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் பயணம் வெற்றி பெற பாஜகவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக என்பது மாபெரும் ஜனநாயக இயக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்கள் கூட்டணி 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியமைக்கும். தமிழகம் முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் எப்படி பழனிசாமி எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் குடிப்பிடித்த ஆதரவோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஓர் சொல்ல வேண்டும் என பாடிய ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக இயக்கம் 2026இல் உறுதியாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழ் நாளேட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியில் அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வராக பதவி ஏற்பார் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் நேரடியாக சொல்லாதது கூட்டணிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தியது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி வேட்பாளர் என்று நயினா நாகேந்திரன் தொடர்ச்சியாக கூறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரச்சாரத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, இன்று கூடிய கூட்டத்தை பார்த்தால் ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிடும். அதிமுக அரசு மத்தியில் உள்ள ஒவ்வொரு ஆட்சியிலும் அங்கம் வைத்தது. அதன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது? தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்தியில் ஆட்சி நடந்தது. கடந்த கால அதிமுக ஆட்சி மீது எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாமல் ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளை வெளியிட்டும் விமர்சனம் வைக்கிறார்கள். உங்கள் கனவு பலிக்காது. அதிமுக 2011 முதல் 2021 வரை பொற்கால ஆட்சியை கொடுத்தது. இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 52% மின் கட்டணம் உயர்வு ஏற்பட்டுள்ளது. 100% வீட்டு வரி உயர்வு ஏற்பட்டுள்ளது. கடைக்கு 150% வரி உயர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் இப்போது உள்ள நிலை. இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. பெண்கள் வெளியில் நடமாட முடியவில்லை. சிறுமி முதல் முதியோர் வரை பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் முடிவு கட்டப்படும். திருப்புவனம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 50க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருந்துள்ளனர். திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டனர். இதில் சுமார் 15% அறிவிப்புகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீதமுள்ளவை அனைத்தும் பொய் அறிவிப்புகள். 100 நாள் வேலை நாள் திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக மாற்றுவோம் என்று கூறினார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இப்போது 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. வேலை பார்த்த மக்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை. 1 கிலோ சர்க்கரைக்கு பதில் 2 கிலோ சர்க்கரை கொடுப்பதாக கூறினார்கள். மாணவர்களின் கல்வி கடன்களை ரத்து செய்வதாக சொன்னார்கள். செய்தார்களா? சிலிண்டர் ஒன்றுக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் தருவதாக கூறினார்கள்.
தந்தார்களா? அதிமுகவில் ஒவ்வொரு திட்டத்தையும் முடக்கியதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை. அம்மா மினி கிளினிக் திட்டத்தை முடக்கியது திமுக அரசு. மாணவர்கள் அதிமுக ஆட்சியில் இலவச மடிக்கணினி திட்டத்தால் பயன்பெற்று வந்தனர். அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தியதும் ஸ்டாலின் அரசுதான் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.